நீங்கள் தான் திராவிட மண், இது வந்து இப்போ 2000 வருடம் பாரம்பரியம் கொண்ட ஒரு மண், இந்த ஆரியத்துக்கு எதிரான ஒரு மண்ணுன்னு சொல்கிறீங்க, மக்களுக்கு பெருசாக எடுபடுறதுலும் இல்லைன்னு சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் ஏன் அப்படி பேசிகிட்டு இருக்கணும்? மக்கள் எப்படி இதை கவனிக்க போகிறதில்ல, பொருட்டாக நினச்சிக்க போகிறதில்ல, அதை ஏன் நீங்கள் எடுத்து பேச்சு ஒரு பிரச்சாரமாகவும் ஒரு ஆர்ப்பாட்டமும் ஏன் நடத்துறீங்க? அதான் இப்போ நம்ம மக்கள் கண்டுக்கிறதுலன்னு சொல்கிறாங்க, ஒரு சீட்டு கூட வாங்க முடியாதுன்னு சொல்கிறாங்க இதனால். அப்போ நீங்கள் அது பெருசாக நீங்கள் இது இல்லை, வாத பொருளாக நம்மளை பொறுத்த வரைக்கும் எலெக்ஷனில் இவங்க ஜெயிச்சிருவாங்க அப்படிங்கிறதோ இவங்க ஆட்சியை பிடிச்சிருவாங்க அப்படிங்கிறது மட்டும் இல்லை. இவங்க மக்கள் மத்தியில் இப்போ நீங்கள் அவங்கள பொறுத்தவரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, தமிழிசை சவுந்தரராஜன் வந்து சொல்லியிருப்பாங்க, அதாவது நாங்கள் வந்து வெற்றிகரமான தோல்வி, நாங்கள் வந்து எப்படி பார்க்குறோம் இந்த விஷயத்தை அப்படின்னா, இன்றைக்கி நாங்கள் வந்து 1% ஓட்டு வாங்குறோன்னா நாளைக்கு 1.5 வாங்குறோம் அப்படின்னா கூட, இல்லை 2% வாங்குறோன்னா கூட நாங்கள் வெற்றி. அப்போ ஒரு 2லேருந்து 3% வாங்கினா கூட நாங்கள் வெற்றி, நாங்கள் வந்து முற்றிலுமாக ஜெயிக்கணும் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருப்பாங்க தேர்தலில். அப்போ அவங்க இந்தியா முழுக்க ஒரே மாதிரி பார்க்கறது இல்லை, தமிழ்நாட்டில் அவங்க ஜெயிக்கணும்லாம் பார்க்கறது இல்லை, எதிர்க்கட்சியாக ஒரு பிரதான எதிர்க்கட்சியாக வருவது என்பதே வெற்றியை தான் பார்க்குறாங்க. நேற்று நான் என்னவா இருந்தேன், இன்றைக்கி நான் என்னவா இருக்கேன் அப்படிங்கிறத அவன் வெற்றியை பார்க்குறான். அப்போ வந்து பிஜேபியோ அவங்க வந்து மக்கள் மத்தியில் வேறு உண்றது அப்படிங்கிறதுக்கு இல்லையா, அவங்க கருத்துக்களை பரப்புறது அப்படிங்கிறதுக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப அவங்க முக்கியமாக பார்க்குறாங்க. ஆட்சியை கைப்பற்றுவதற்கு மக்கள் மத்தியில் கிரவுண்டில் வேலை செய்கிறது இருக்கு இல்லையா, அதெல்லாம் இந்த மாதிரியான வேலைகள் தான்.